அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பிரபஞ்சம் அப்புறம் மனசு பத்தின கேள்வி பதில்களை பார்க்க போறோம். பேசலாம். சார் வணக்கம். செல்ஃப் டவுட்டா இருக்கு, எந்த இதுவுமே கான்ஃபிடென்ட்டா பண்ண முடியல. என்னால முடியும், பட் ஆனா எனக்கு ஒரு டவுட், நம்மலாம் வந்து அந்த இடத்துல போய் நிற்க முடியுமா அப்படின்னு ரொம்ப செல்ஃப் டவுட்டா இருக்கு. அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது? ரிலேஷன்ஷிப்லயும் வந்து போய் பேச தயக்கமா இருக்கு. இது எப்படி என்ன பண்றதுன்னு தெரியலைங்க சார். ரொம்ப இன்ஃபீரியாரிட்டியா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. இன்ஃபீரியரோ சுப்பீரியரோ வர்றதுக்கு ஒரே காரணம் தான். என்னன்னா, நம்மளால என்ன முடியல, நம்மளால எதெல்லாம் செஞ்சுக்க முடியலன்றதுல அதிகமா கவனம் செலுத்துனீங்கன்னா இன்ஃபீரியர் வந்துடும். என்னெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் வந்துடும். ஆனா ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்மளால என்ன செய்ய முடியும், நம்மளால என்ன செய்ய முடியாது. இதுதான் கிளாரிட்டி. இந்த கிளாரிட்டி வந்துருச்சுன்னா இந்த இன்ஃபீரியரும் போயிடும், இந்த சுப்பீரியரும் போயிடும். உண்மையை சொல்லணும்னா அந்த நடுநிலையான மனசு தான் நமக்கு வேணும். அதாவது தெளிவு. அதனால இந்த இன்ஃபீரியரும் வேண்டாம், இந்த சுப்பீரியரும் வேண்டாம். நீங்க உள்ளதை உள்ளபடி பாருங்க. உங்களுக்குள்ள என்ன இருக்கு, உங்களால உண்மையிலேயே என்ன செய்ய முடியும், உங்க பலம் என்ன, பலவீனம் என்ன, இது ரெண்டையும் கொஞ்சம் பிரிச்சு பாருங்க. அதுல பலம் இருந்தா அதை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், பலவீனம் இருந்தா அதை பலமா மாத்துறதுக்கு என்ன ஸ்டெப்போ அதுக்கு அடி எடுத்து வைங்க. சரியா? இதுல டவுட் ஆகுறதுக்கு ஒரு விஷயமும் இல்லை. ஆனா அப்படி டவுட் வர்றதுங்கிறது இயல்பான ஒண்ணுதான். அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அந்த சந்தேகம் வந்தாலும் அந்த சந்தேகத்தோட நீங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு இந்த கிளாரிட்டிக்குள்ள போங்க. இந்த கிளாரிட்டி வர 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 அந்த சந்தேகங்கிறது போயிடும். அதனால ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். நம்ம எப்பவுமே கான்ஃபிடென்டா இருக்கணும். அப்படி கான்ஃபிடென்ட் வந்து ஃபோர்ஸ் பண்றதுனால வர்றது கிடையாது. நம்ம எவ்வளவு தூரம் தெளிவடைய வர்ற விஷயம்தான் கான்ஃபிடென்ட். ஸோ நீங்க கிளாரிட்டிக்குள்ள வாங்க. உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, என்ன தெரியலைங்கிற புரிதலுக்குள்ள வாங்க. இந்த தன்னம்பிக்கை தானாவே வரும். மற்றவங்களுடைய அபிப்பிராயங்களும் உங்களை ஒன்றும் பண்ணாது. ரிலேஷன்ஷிப்லயும் அப்படிதான் ப்ராப்ளம். என் மேல தப்பே இல்லைனாலும் இப்ப நானே போய் எல்லாரும் வந்து நீதான் தப்பு பண்ற அப்படின்ட்டு ஒரு 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 நிலையான முடிவே எடுக்க முடியல. ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன முடிவு பண்ணணும்னா, இந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளவு முக்கியமானதுன்னு பாருங்க. ஏன்னா ஒரு நெருக்கமான உறவு முக்கியமா, விஷயங்கள் முக்கியமாங்கிறது இருக்கு. உறவு முக்கியம்னா விஷயங்களை பெருசுபடுத்த வேண்டாம். சில இடங்கள்ல நீங்க இறங்கி போறது தப்பே இல்லை. அப்படி இல்லை, அதை தாண்டி மோசமான விஷயங்களா இருக்கு, உறவு வேணாம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விஷயம் விட்டு விலகி வந்துருங்க. இங்க என்ன சிக்கல்னா, பெரும்பாலான நேரத்துல நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க, நமக்கான ஐடென்டிட்டி நமக்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்படுங்கிற விஷயம்தான் அதிகமான பாதிப்பு உண்டாக்குது நமக்குள்ள. நமக்கு இதுதான் வேணும்ன்ற தெளிவான ஒரு எண்ணம் இருந்தா கூட நம்மளை சுத்தி இருக்கிறவங்க என்ன பேசுவாங்கங்கிற விஷயம்தான் அந்த தெளிவான முடிவை கூட எக்ஸிக்யூட் பண்ண முடியாம வச்சிருக்கு. இதுதான் இங்க முக்கியமான விஷயம். இது உங்க வாழ்க்கை, நீங்க வாழணும், நீங்க என்ன பண்ண போறீங்க, அதுதான் இப்ப கேள்வி. நீங்க ஃபர்ஸ்ட் அந்த கிளாரிட்டிக்கு வாங்க. அந்த கிளாரிட்டி தான் உங்களை இந்த டிசிஷனுக்கு எடுத்துட்டு போகும். மற்றதை பார்த்துட்டு. ஓகே சார், தேங்க்யூ. நல்லது, பேசலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. தியானம் நம்ம பண்ணும் பொழுதுங்கண்ணா, ஒரு எண்ணம் வருது அப்படின்னா அந்த எண்ணத்தை தொடர்ந்து அந்த எண்ணத்தை புடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்குங்க. அந்த எண்ணத்தை கட் பண்ண முடியலீங்க. அது எல்லாமே வந்து நம்ம இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி இருக்கும். முதல்ல வந்து சரிங்கண்ணா. எண்ணங்களை தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறதே ஒரு தவறான முயற்சி தான். ஸோ அதை செய்ய வேண்டாம். எண்ணங்கள் ஓடட்டும். ஓடுறதுனால தப்பே கிடையாது. தியானத்துடைய வேலை எண்ணங்களை நிறுத்துறது அல்ல. இல்ல, தொடர்ச்சியா அதை சரிங்களா? புடிச்சுக்கிட்டே வந்து ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் போயிட்டே இருக்குங்க. அந்த எண்ணத்தை வச்சுட்டே போயிட்டே இருக்குங்க. அதுதான் சொல்றேன். எந்த எண்ணமா இருந்தாலும் அதை நிறுத்துறது அது தியானத்துடைய நோக்கம் கிடையாது. ஓகேங்க. அதனால நீங்க சும்மா உட்கார்ந்து இருக்கணுங்கிறது தான் விஷயமே தவிர மனசு சும்மா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுவே ஓடி ஓகேங்கண்ணா. அடங்கும். அது ஓகேங்கண்ணா. வரைக்கும் மனசு நம்ம சும்மா இருக்கும்னு நினைச்சிட்டேங்கண்ணா. அண்ணா இன்னொன்னு, நல்லது. கடந்த காலத்துல வந்து நடந்ததை வந்து மறந்துடணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பட் ஆனா அதனால ஆன வலிய வந்து மறக்க முடியலைங்க. அதை கடந்த நான் எப்படி காலத்துல நடந்த எதையுமே மறக்க முடியாது. ஆனா அதை ரியலைஸ் பண்ணலாம். அது சார்ந்த உணர்வுகளை கொஞ்சம் வெளியில வரலாம். இன்னமும் இதை சுமந்து என்ன பண்ண போறோம், இன்னமும் இதை வேதனைப்பட்டு என்ன பண்ண போறோம், அந்த ரியலைசேஷன் உங்களை அந்த உணர்வுகள்ல இருந்து காப்பாத்துச்சுன்னா தான் நல்ல விஷயங்கள் நடக்கும். இல்லைன்னா அது சார்ந்த உணர்வுகள் இருந்துட்டே இருக்கும். அது டிஸ்டர்பன்ஸ் தான். அந்த வலிய வந்து நம்மளால மறக்க முடியாம இருக்குங்க.
எல்லாமே நான் தொடர்ந்து பயிற்சி அதிகமா செய்யறது எல்லாம் நான் கிளியர் ஆகுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா ஓகேங்கண்ணா. பல நன்றிங்கண்ணா. வருஷங்களா உருவாக்குன விஷயம். சோ ஆமாங்க. கொஞ்சம் பொறுமையா வாங்க பார்த்து ஓகேங்கண்ணா. நன்றிங்கண்ணா. ரொம்ப நன்றி. நல்லது பேசலாம். கடந்த கால ப்ராப்ளம்ஸ்ல இருந்து வெளியில் வரணும் என்று கடந்த கால காயங்களை நீங்க ஏத்துக்கிறத தவிர வேற எதுவுமே செய்ய முடியாது. வேற எதுவுமே செய்ய முடியாது. உங்களால மாத்த முடியாது. எதுவுமே நீங்க பண்ண முடியாது. அதுக்கு மீறி நம்ம சில விஷயங்கள் என்ன பண்ணலாம்னா, என்ன நடந்தது, எதுக்காக நடந்ததுன்னு சில கிளாரிட்டியை உருவாக்கிக்கலாம். அந்த கிளாரிட்டி என்ன செய்யும்னா, அந்த கடந்த கால உணர்வுகள் சார்ந்த விஷயங்கள்ல அந்த உணர்வுகள்ல இருந்து நம்மளை கொஞ்சம் வெளியில கொண்டு வரும். அதுவும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தேவையில்லாத விஷயம்தான். அது ரொம்ப தொந்தரவா இருக்கிற பட்சத்துல மட்டும் நாம அந்த வேலையை செஞ்சா போதும். மத்தபடி கடந்த காலத்தை கடந்த காலமா அப்படியே விட்டுறது நல்லது. ஏன்னா உண்மையை சொல்லணும்னா கடந்த காலம்ன்ற ஒண்ணே இல்லை. இப்போ நேத்து நடந்ததோ இல்ல இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த எதுவுமே இப்போ நிஜத்துல இந்த நிமிஷம் நம்ம கிட்ட இல்லை. இது எல்லாமே நம்மளுடைய ஞாபகங்களா மட்டும்தான் நம்ம மனசுக்குள்ள இருக்குது. ஆனா இந்த ஞாபகங்கள் தான் நம்மளுடைய வலியையும் வேதனையையும் ஏன் வெற்றியையும் கூட தீர்மானிக்குது. இப்ப இது எல்லாம் நம்மள ரூல் பண்ணணுமா வேணாமாங்கிறத நாம தான் டிசைட் பண்ணணும். அப்போ இந்த கடந்த காலம்ங்கிற விஷயத்த மட்டும் வச்சு எதிர்காலத்தை பார்க்க முயற்சி பண்ணா கடந்த காலத்தை விட ஒரு ஸ்டெப்பு முன்னாடியோ இல்ல பின்னாடியோ தான் நம்மளால போக முடியும். அதை தாண்டி நம்மளால பயணிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அதனால இந்த கடந்த காலத்தை அப்படியே விட்டுட்டு புதுசா உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு நீங்க உண்மையிலே என்ன ஆசைப்படுறீங்களோ அதை நோக்கி பயணிக்கிறது தான் நாம ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கைக்கு போறதுக்கான சிறந்த வழியா இருக்கும். அதனால எப்பவுமே உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுலயே அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்களை கடந்த கால விஷயங்கள் தொந்தரவு பண்ணா மட்டும் நீங்க அதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அது சார்ந்த கிளியாரிட்டியை உருவாக்கிட்டு அப்பவும் அதை அப்படியே விட்டுட்டு நகர்ந்துருங்க. முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கும். நல்லது. அதிகாலை எழும் வைராக்கியத்தை வளர்த்து கொள்ள ஆலோசனை கூறும். அதிகாலையில கண்டிப்பா எந்திரிக்கணும் அப்படிங்கிறது அவ்வளவு கட்டாயமா இருக்கக்கூடாது. ஏன்னா உண்மையை சொல்லணும்னா அதிகாலையில எழுந்திருக்கிறதுங்கிறது தானா நிகழ வேண்டிய ஒரு விஷயம். உங்க மனமும் உங்க உடலும் சரியான நிலையில இருந்தா நீங்க 4:30 5 மணிக்கு மேல தூங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு தூக்கம் வராது. அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து மனசுல அதீதமான எண்ணங்களும் அழுத்தங்களும் இருந்து உங்க உடல் அளவுலயே நீங்க சோர்வா இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால எழ முடியாம போகும். அதுக்கு முக்கியமான விஷயமே முதல் நாள் இரவு நாம என்ன பண்றோங்கிறதுலதான் எல்லாமே இருக்கு. நீங்க அதிகாலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும்னா முதல் நாள் இரவு நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்பவுமே நம்ம அந்த இரவு நேரத்துலதான் எல்லா கதைகளையும் கொண்டு வந்து ஏன் எதுக்கு எப்படி எல்லா விஷயத்தையும் யோசிப்போம். அப்படி யோசிக்கும் போது உங்களுடைய எல்லா எனர்ஜியும் ட்ரெயின் ஆயிடும். ரெக்கவர் பண்றதுக்கான டைமிங் பத்தாது. நீங்க அதே எண்ணங்களோட தூங்க போனீங்கன்னா நீங்க தூங்குனதுக்கு அப்புறமும் அதே எண்ணங்கள் உங்களை தொடர்ந்துகிட்டே இருக்கும். அப்படி தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்க காலையில எழுந்திருக்கிற நேரமும் தள்ளி போடப்படும். அப்ப இது எல்லாத்தையும் சரி பண்ணாம நாம அதிகாலையில எழுந்திரிக்கணும்னு மட்டும் நினைச்சா அது அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை. நீங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா தான் எந்திரிக்கணும். அப்படி எந்திரிச்சாலும் அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சா கூட இன்வால்மெண்ட் வராது. ஸோ அந்த மாதிரி எந்திரிக்கிறது அதுக்கு எந்திரிக்காமலேயே நிம்மதியா ஓய்வு எடுக்கலாம். அதுக்கு நாம என்ன செய்யணும்னா முதல் நாள் இரவு ஒரு மணி நேரம் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் அமைதியா இருந்து எல்லா எண்ணங்களும் அடங்குற வரைக்கும் கொஞ்சம் காத்திருந்து ஸ்கிரீன் எல்லாம் பார்க்காம அது அடங்குனதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு எல்லா விஷயத்தையும் டிட்டாச் பண்ணி நம்ம கையில் எடுத்திருக்கிற பொறுப்புகள் நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் நாளைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் செய்ய வேண்டிய அந்த கமிட்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு நிம்மதியா தூங்கலாம்னு முடிவு பண்ணீங்கன்னா மறுநாள் காலையில் எழுந்திருக்கிறது சுலபமா இருக்கும். இப்படி நீங்க செஞ்சு நிம்மதியா தூங்குனீங்கன்னா நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். காலையில ஒரு 5 மணிக்குள்ள உங்களுக்கு இல்ல 4 மணிக்குள்ள நீங்க எப்ப விரும்புறீங்களோ அந்த நேரத்துல. ஏன்னா உடலுக்கு தூக்கம் அவ்வளவு தேவை இல்லை. அது அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கிருச்சு. அந்த சக்தியெல்லாம் எடுத்துக்கிச்சுன்னா தானாவே எழுந்துரும். அதனால அந்த முறையில நாம போறதுதான் சிறப்பா இருக்கும். அதுதான் ஆரோக்கியமானதும் கூட. ஃபோர்ஸ் பண்ணி எழுந்திருக்காதீங்க. அது பலனளிக்காது. நல்லது. 2 3 கோல்ஸ் இருந்தா எப்படி மேனிஃபெஸ்டேஷன் கான்சென்ட்ரேட் பண்றது
ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு கோல் நீங்க பார்த்துக்கலாம். இல்ல காலையில ஒரு கோல், ஈவினிங் ஒரு கோல், அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களோட மொத்த ஃபோக்கஸும் நீங்க எதுல கவனம் செலுத்துறீங்களோ அது மேல இருக்கணும். அவ்வளவுதான் விஷயம். ஏஞ்சல் நம்பர்ஸுக்கு என்ன மீனிங்? ஸ்டில் நான் கூட 333 வாட்ச் பண்ணேன். இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கைக்கு, அதாவது நாம துவண்டு போய் இருக்கும்போது நம்ம நம்பிக்கையோட இருக்கிறதுக்கு, நம்ம கேட்டது வந்துகிட்டு இருக்குங்கிற ஒரு ஹோப்பை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது. சில நேரங்கள்ல அது பதில்களா இல்லாம வெறுமனே நம்ம கான்சென்ட்ரேட் பண்றதுனால திரும்ப திரும்ப உருவாகக்கூடிய விஷயங்களாகவும் இருக்குது. ஏன்னா நிறைய நேரங்கள்ல இதை திரும்ப திரும்ப பார்க்கறதுனால எந்த ஒரு பலனும் இல்லைங்கிறத உணர்ந்தவங்களும் வேண்டும். அதனால நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே இதை ரொம்ப பெருசா எடுத்துக்காம, ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்தீங்கன்னா மட்டும் கேளுங்க பிரபஞ்சத்துக்கிட்ட, எனக்கு இந்த அறிகுறி காட்டு. அந்த அறிகுறி எதுவா வேணாலும் இருக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்பராகவும் இருக்கலாம், இல்ல வேற சில விஷயங்களாகவும் இருக்கலாம். எதுவா வேணாலும் இருக்கலாம். அப்படி காட்ட சொன்னீங்கன்னா, அது அப்ப காட்டுச்சுன்னா அது சரியான பதில்னு அர்த்தம். மற்றபடி இதை ரொம்ப பெருசுபடுத்திக்க வேண்டாம். நல்லது. இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இத உங்களுடைய உறவுகளோடையும் நட்புகளோடையும் பகிர்ந்துக்கங்க. நன்றிகள் கோடி.